السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام عليك يا سيدي خير النبي يا رسول الله خذ بيدي قالت حيلتي قلت حيلتي أدركني وأغثني يا شفيع المذنبين وعلى أهل بيتك وآلك وأصحابك وعلينا أجمعين. رضينا بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا. அழகிலா அருளும் அளவிலா அன்பும் கொண்டிலங்கும் எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலா நமது வாழ்விலும் நமது நாவிலும் உண்மையாயும் இருந்து அருள் இணைதியை செய்வானாக. சுத்தமெஞ்ஞானி கோடிமதிவதன சுந்தர பிரகாசர் கர்த்தனின் தூதர் கருணையின் வடிவம் கார்முகில் குடையாளர் சித்தமதில் வாழ்கின்ற செம்மலங்கள் ஜோதி சிறந்த நன்னதி உத்தமர் ஓதாதுணர்ந்தவர் மக்கத்து ராஜா மதீனத்து ரோஜா குறைஷியர் திலகம் மாநிலத்தின் மணிவிளக்கு தீனுடைய செழுமழை மறுவிலா முழுமதி முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய புனிதமான குடும்பத்தார்கள் உத்தம தோழர்களாகிய சத்திய ஸஹாபாக்கள் அம்பியாக்கள் அவுலியாக்கள் உலமாக்கள் ஷுஹதாக்கள் சாலிஹீன்கள் முத்தகீனான மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பொக்கிஷமான ஸலவாத்தும் சலாமும் என்றென்றும் நிரந்தரமாக இறங்கி நிலைக்கட்டுமாக. எல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமா தய்யிபாவிலே திளைத்திருந்து வைராக்கியமாக நம்முடைய நாவிலே அடிக்கடி மொழிந்த மக்களாகவும் வைரமாக நெஞ்சிலே தாங்கிய மக்களாகவும் கலிமாவுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கலிமா உள்ள ஸ்ரீதேவிகளோடு சொர்க்கத்தில் இருக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நமக்கும் நம் குடும்பத்தாருக்கும் அல்லாஹு தஆலா நல்குவானாக. அல்லாஹு தஆலா விரைந்து நம் அனைவருக்கும் குடும்பத்தோடு அதிகமாக உம்ராவை நசீபாக்கி தருவானாக, ஹஜ்ஜை நசீபாக்கி தருவானாக, ஹஜ்ஜுல் அக்பரை நசீபாக்கி தருவானாக. ஸ்ரீதேவிகளான அம்பியாக்கள் அவுலியாக்கள் அஸ்ஹாபுகள் ஜியாரத்தை நமக்கு அல்லாஹு தஆலா நசீபாக்கி தருவானாக. அருமையான பெருமக்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை தேர்ந்தெடுத்து அருளால் இந்த சுபஹ் தொழுகைக்கு அல்லாஹு தஆலாவுக்கு விருப்பமான அவனுடைய வீட்டிற்கு அழைத்து வந்து புனிதமான சுபஹ் தொழுகையை அல்லாஹு தஆலா பரிபூர்ணமாக நிறைவேற்றிவிட்டு அதற்கும் அழகு சேர்க்கின்ற அருமையான அல் குர்ஆனுடைய தஃப்சீருடைய சபையிலே அல்லாஹு தஆலா நம்மை அமரச் செய்திருக்கிறான். இன்றைக்கு ஓதப்பட்ட ஆயத்துகள் அற்புதமான ஆயத்துகள். 24ஆம் ஜுஸுவிலே இருந்து சூரா அஸ்ஸுமர் என்ற அற்புதமான அழகான சூறாவுடைய கடைசி ஆயத்துகளை ஓத கேட்கிற பாக்கியத்தை அல்லாஹ் தந்தான். நம்முடைய ரூஹ் இருக்கின்ற வரைக்கும் அல்லாஹ் தஆலா குர்ஆனை ஓதுவதற்கும் குர்ஆனை காது குளிர கேட்பதற்கும் அல்லாஹ் தஆலா தந்தருளி தஜ்வீதோடு குர்ஆனை இனிமையாக ஓதவும் அந்த இனிமையை கேட்டு ஈமானை அதிகப்படுத்திக் கொள்ளக்கூடிய நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் அல்லாஹ் கொடுத்தல்வானாக. இன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஓதப்பட்ட ஆயத்துகளிலே 4 உலகங்களை அல்லாஹ் தஆலா உள்ளே வைத்து அற்புதமாக விளக்குகிறான். உலகங்கள் 4. ஒன்று ஆலமுல் அருவாகுகளாக நாம் இருந்த பொழுது உண்டான உலகம். துன்யாவுக்கு வருவதற்கு முன்னால் நம்முடைய அத்தாவுடைய முதுகந்தென்றுக்கு நாம் வருவதற்கு கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லாஹ் தஆலா ஒரு சபையை கூட்டினான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே அல் அஅராஃப் என்ற அத்தியாயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதமுடைய மக்கள் மனிதர்கள் என்று யாரெல்லாம் இருக்கிறார்களோ அனைவரையும் அல்லாஹ் தஆலா ஒன்று கூட்டினான். ஆலமுல் அர்வாஹ். அங்கே யார் இருக்கிறார்கள்? நபிமார்கள் இருக்கிறார்கள், அவுலியாக்கள் இருக்கிறார்கள், ஸ்ரீதேவிகள் இருக்கிறார்கள். அதிலே தானே தலைவர் அண்ணல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைமை பீடமாக உட்கார்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு கீழே எல்லாரும் உட்கார்ந்திருக்கிறோம். அந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை பார்த்து, மனித குலத்தை பார்த்து, எந்த மனிதர்கள் ஆதமிலிருந்து கியாமத்து வரைக்கும் வரக்கூடிய எல்லா மனிதர்களையும் பார்த்து அல்லாஹ் தஆலா கேட்கிறான், அலஸ்து பி ரப்பிக்கும், நான் அல்லவா உங்களுடைய ரப்பு? உங்களை படைப்பவன் நான் தானே, படைத்து அனுப்புபவன் நான் தானே, உங்களால் வணங்கப்பட தகுந்தவனும் நான் தானே, உங்களை பராமரிப்பவன் நான் தானே என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாக்குமானம் உறுதிமானம் கேட்கிறான். எல்லாரும் ஒன்றும் பதில் சொல்லணும், யாருமே பதில் சொல்லணும். திடீர்னு கேள்வி, அது அல்லாஹ் கேட்கிறான்.
அந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்லுவாங்க? பதில் சொல்ல தெரியுமா நமக்கு? யாரை பார்க்குறாங்க தெரியுமா? அம்பியாக்கள், அவுலியாக்கள் அனைவரும் யாரை பார்க்குறாங்க? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைவராக எடுத்துக்கொண்டார்களே, இந்த தலைவர் என்ன சொல்ல போகிறார்களோ அதை ஒட்டி நாம் சொல்லுவோம் என்று காத்திருக்கிறார்கள். அப்பொழுதுதான் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பலா பலா இறைவனே, ஆம் இறைவனே, நீதான் எங்களை படைத்தாய், நீதான் எங்களை பரிபாலிக்கிறாய், நீதான் எங்களுக்கு எல்லா விதமான நிறுவனமும் செய்கிறாய், எங்களை நிர்வகிப்பவன் நீதான் ரப்பு, எங்களை எங்கே அனுப்பினாலும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை விட்டு நாங்கள் வழிமாற மாட்டோம் என்ற கருத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய கட்டளையை ஆமோதித்த பொழுது அதற்கு பின்னால் நபிமார்கள் பலா என்று சொன்னார்கள், அதற்கு பின்னால் அவுலியாக்கள் பலா என்று சொன்னார்கள், அதற்கு பின்னால் நாம் சொன்னோம் அல்லாஹ்விடத்திலே பலா என்று சொன்னோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த காட்சியை சூரா அல் ஆராஃபிலே அல்லாஹ் தஆலா ஆயத்தாக விளக்குகிறார். அல்லாஹ் தஆலா இது வாய் மூலமாக மற்றும் போகக்கூடாது. ஏனென்றால் மனிதன் என்பவன் அவன் மாற்றி பேசுபவன். என்ன செய்வான்? மாற்றி பேசுவான், வாக்கு தவறிடுவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குமார்களை கொண்டு பேப்பரை கொண்டு வர சொல்கிறான். என்னங்க? பேப்பரை கொண்டு வர சொல்கிறான். ஆசா கையெழுத்து போடுங்க, ஆசா எல்லோரும் கையெழுத்து போடுங்க. பேப்பர் தான் பேசும், வாக்கு பேசுமா? வாக்கு பேசாது, எங்கேயுமே பேப்பர் தான் பேசும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பேப்பரிலே அனைத்து மனிதனுடைய கையொப்பத்தையும் வாங்கினான். என்ன கையொப்பம் கொடுத்தாங்க? துன்யாவுக்கு அனுப்பினாலும் சரி, எங்கே அனுப்பினாலும் சரி, உன்னை தவிர வேறு யாரையும் ரப்பாக எடுத்துக்கொள்ள மாட்டோம், உன்னை தவிர வேறு யாருக்கும் சரசை பணிய வைக்க மாட்டோம், சுஜூது செய்ய மாட்டோம், உன்னை தவிர யாரையும் வணங்க மாட்டோம் என்று அனைவருமே கையெழுத்து போட்டு கொடுத்தார்கள். இந்த கையெழுத்து பிரதியை, இந்த பத்திரத்தை பத்திரப்படுத்த வேண்டுமே. எங்கே பத்திரப்படுத்துவது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்பொழுதுதான் ஹஜ்ருல் அஸ்வதை அல்லாஹ் அழைக்கிறான். காபத்துல்லாஹ்வுடைய ஒரு மூலையிலே பதிக்கப்பட்டிருக்கிறது. எங்கே தவாஃப் ஆரம்பிக்கப்படுமோ, எங்கே முடிக்கப்பட்டால் ஒரு சுற்று என்று கணிக்கப்படுமோ அந்த ஹஜ்ருல் அஸ்வதை அல்லாஹ் தஆலா கூப்பிடுறான். ஆசா இந்த முழுங்கிருந்தான். அல்லாஹ் சொல்லுவான், என்ன சொன்னால் இந்த முழுங்கிரு, அந்த ஹஜ்ருல் அஸ்வதத்தில் முழுங்கிரு. அதற்கு உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய ஆட்சி காலத்திலே ஹஜ் செய்கிறார்கள். சஹாபாக்களும் அவர்களோடு சேர்ந்து ஹஜ் செய்கிறார்கள். ஹஜ்ஜிலே தவாப் செய்கிறார்கள். தவாப் செய்துவிட்டு ஒரு சுற்று முடிந்து ஹஜ்ருல் அஸ்வதுக்கு என்ன செய்யணும்? மரியாதை செலுத்தணும், முத்தம் போடணும். சுப்ஹானல்லாஹ். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தகைய ஈமானை உமருடைய கல்வியில் வைத்திருக்கிறார்கள். முத்தம் போட மனசு வரலங்க, முத்தம் போட மனசு வரல. ஹஜ்ருல் அஸ்வது பேசுகிறாங்க. வல்லாஹி இன்னி ஆலம் அன்னைக்கு ஹஜருன், கல்லே நீ கல்லுதான் எனக்கு தெரியும். லா தன்ஃபஉ வலா ததுர்ரு, உன்னால் பலனும் கொடுக்க முடியாது, யாருக்கும் பயனும் தர முடியாது, பிரயோஜனம் தர முடியாது, யாருக்கும் தீங்கும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட கல் என்று எனக்கு தெரியும். ஆனால் நான் இப்பொழுது உங்களை சங்கை செய்து நான் முத்தமிடப் போகிறேன். ஏன் தெரியுமா? ஃபலௌலா ரஅய்து அன்ன ஹபீபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் பார்த்திருக்கிறேன், உதட்டோடு உதடு வச்சு முத்தமிட்டார்கள், நான் பார்த்திருக்கிறேன். அந்த ஒரு விஷயத்துக்காக நான் முத்தமிடப் போகிறேன் என்று சொல்லிவிட்டார். உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு முத்தமிட போகும்போது பின்னால் இருந்து ஒரு அதட்டு கொண்ட குரல் வருகிறது. பின்னால் ஒரு குரல் அதட்டுது. லா உமர், தப்பு செய்கிறீங்க, தப்பான கருத்தை பேசுகிறீங்க. யார் சொல்கிறா? திரும்பி பார்க்குறாங்க. யாரா அதட்டுறதுன்னா யார் இருந்திருப்பா? அல்லாஹ்வின் சிங்கம் அதற்கு அதிகாரம் அல்லாஹ் வருகிறார். அது சொன்னாங்க, உமரே தப்பு, உமரே இந்த பேசுகிறது தப்பு, இந்த கல் தன்ஃபஉ வ ததுர்ரு, இது நினைத்தால் பயனும் கொடுக்கும், பிரயோஜனமும் செய்யும், தீங்கும் செய்யும். என்ன இப்படி பேசுகிறீங்க? கல் தானே உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க. அப்போ தான் இந்த நிகழ்ச்சி சொல்லி காட்டுறாங்க. நம்ம கையெழுத்து பிரதியெல்லாம் இது முழுங்கி வச்சுருக்குத, நாளைக்கு அல்லாஹ் தஆலாவுடைய தர்பாரில் நம்ம நிற்கும்போது இது மாற்றி பேசினா என்ன பண்ணீங்க உமரே? உங்கள் கையெழுத்து காணா போயிடுச்சுன்னா என்ன செய்வீங்க? அதை சேகரித்து பத்திரப்படுத்தி கொடுக்க வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட இருக்குது? ஹஜ்ருல் அஸ்வதுக்கு இருக்குது.
அதுக்கு மரியாதை கொடுத்து தான் ஆகணும், முத்தம் கொடுத்து தான் ஆகணும். சும்மாவா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்கு கண்ணியம் செய்தார்கள்? இதை வைத்துத்தானே நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆங்காங்கே பிரிந்து இரத்த ஆறுகளை ஓட்டி கொண்டிருந்த குறைஷி காபிர்களை ஒன்று சேர்த்தார்கள். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 35வது வயதிலே காபத்துல்லா குறைஷி தலைவர்களால் புதுப்பிக்கப்படுகிற பொழுது ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை பதிக்க வேண்டும். எந்த குலம் பதிப்பது, எந்த குடும்பம் பதிப்பது? அடிச்சுக்கிறாங்க, சண்டை வரும்போது தெரியுது. அப்போ பெரியவர் சொன்னார், நாளை காலையில் அதிகாலை நாம் இங்கே எல்லோரும் ஒன்று கூடுவோம். யார்? பாபுஸ்ஸலாம் வழியாக, நல்லா கவனிச்சுக்குங்க, பாபுஸ்ஸலாம் வழியாக, மெயின் கேட்டு வழியாக முதலாக யார் வருகிறார்களோ அவர்களுடைய தீர்ப்பை நாம் ஏற்றுக்கொள்வோம். அவங்க சொல்கிற தீர்ப்பை யார் தான் வர்றா? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. அந்த உடனே சொன்ன உடனேயே தன்னுடைய மேலே கடந்த போர்வையை விதிக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனிதமான ஹஜ்ருல் அஸ்வதை எடுத்து நடுப்பகுதியில் வைக்கிறார்கள். எல்லா குடும்பத்தாரையும் கூப்பிட்டு குறைஷ் வம்சம் பூராவர்த்தி பிடிக்க சொன்னார்கள். எப்படிங்க? சுப்ஹானல்லாஹ். பிடிக்க சொல்லி கொண்டு போய் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான கையினால் அதை பதித்தார்கள், ஹஜ்ருல் அஸ்வதை பதித்தார்கள். அப்போ ஹஜ்ருல் அஸ்வத் கல்லுக்கு நாம் முத்தம் போடுகிறோம், அதற்கு நாம் சங்கி செய்கிறோம் என்று சொன்னால் காரணம் என்ன? நமக்கு பாதகமாக அது சாட்சி சொல்லவிடக்கூடாது, நம்மை நரகத்தில் கொண்டு போய் தள்ளிவிடக்கூடாது. சாதகமான சாட்சியை காட்டி நம் கையெழுத்தை பெருசாக அல்லாஹ்விடம் காட்டி நமக்கு சொர்க்கம் தர வேண்டும் என்ற ஆவல் தான் ஹஜ்ருல் அஸ்வத் கல்லுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரியாதை செலுத்தினார்கள். நம்மையும் மரியாதை செலுத்தி சொன்னார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆலமுல் அர்வாஹ் என்ற முதல் உலகத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எடுத்த ஒப்பந்தங்களை எல்லாம் இங்கு ஓதப்பட்ட ஆயத்துகளிலே அல்லாஹ் தஆலா உள்ளடக்கித்தான் இந்த அஸ்-ஸுமர் என்ற சூறாவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முடிக்கின்றான். பெருமக்களை சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிருபையினால் நமக்கு விரைவாக குடும்பத்தோடு உம்ராவை நசீபாக்கி தருவானாக. நம்முடைய கையெழுத்துக்களை எல்லாம் பத்திரப்படுத்தி வைத்திருக்கிற ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை நாம் முத்தமிடுகின்ற பாக்கியத்தை எல்லாம் கொடுத்தல்வானாக. எந்த கல்லிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதடு முத்தி எடுத்ததோ அந்த கல்லை முத்துகிற பொழுது பெருமானாருடைய உதட்டை முத்துவதை போன்றுள்ள ஒரு எண்ணத்தையும் அல்லாஹ் கொடுத்தல்வானாக. சாதாரண விஷயம் எல்லாருமே பெருமக்களே. ஆனால் ஒன்று நாம் உம்ரா இஹ்ராமில் இருக்கிற பொழுது போய் தடவுறது முத்தம் போடுறது கூடாது. இஹ்ராமில் இருக்கும்போது, ஏனென்றால் வாசனை பூசப்பட்டு கொண்டே இருக்கும். அத்தருக்கும் இஹ்ராமுக்கும் பகை. எப்போ இஹ்ராம் கட்டிட்டமோ நியத்து வச்சிட்டமோ அப்புறம் என்ன செய்யக்கூடாது? எண்ணெய் தேய்ப்பதோ, நகம் வெட்டுவதோ, முடி களைவதோ, அத்தர் பூசுவதோ ஹராம். அப்படி பூசினால் அந்த இஹ்ராம் பாத்திலாக்கள் கலைந்து போய்விடும். ஆகையினால் சாதாரணமாக சுன்னத்து தவாஃப் செய்வீங்கல்ல, அப்போ என்ன செய்யலாம்? அல்லாஹ் தஆலா கிருபையிலே முத்தமிடலாம். இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு காபாத்துடைய அருகாமையை எல்லாம் கொடுத்துருவானாக. கிருபையுள்ள ரஹ்மான் பாக்கி இருக்கின்ற ஆழங்களை நாளைக்கு விரிவாக கலந்தினால் இந்த பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்துருவானாக. கிருபையுள்ள ரஹ்மான் நம் யாருக்காக எல்லாம் கையேந்தி துவா கேட்கிறோமோ அத்தனை துவாக்களையும் நம் உள்பட அனைவருக்குமாக அல்லாஹ் கபூல் செய்து ஹாஜத்துகளை நிறைவேற்றி கொடுப்பானாக. இந்த நாட்களாக வரவேண்டிய வரவுகள், வரவேண்டிய வருமானங்களை அல்லாஹ் தங்குதலை இல்லாமல் அல்லாஹ் நிரப்பமாக கொடுத்துருவானாக. வாஹு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க وأتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته.